எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ராஜீவ்காந்தி மேற்கொண்டுள்ள மலேசிய பயணம் குறித்து பாஜக கடும் விமர்சனம். பீகார் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவா அல்லது ரகசிய சந்திப்பிற்காகவா என கேள்வி. ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை நிறைவு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ் மக்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக நெகிழ்ச்சி. பதவி பறிப்பால் கொந்தளித்திருக்கும் செங்கோட்டையன் வட்டாரம். பதிலுக்கு இபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்திருப்பதாக தகவல். அதிமுகவை கூறு போட்ட பாஜக என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என உறுதி. நாளுக்கு நாள் அதிரடியாக உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை. ஆபரண தங்கம் 1.5 லட்சம் ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். ராகுல் காந்தியின் மலேசிய பயணம் குறித்து பாஜக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. அந்த பயணத்தை ரகசிய பயணம் என வர்ணித்துள்ள பாஜக ஐடி பிரிவு பொறுப்பாளர் மாளவியா, பீகார் அரசியல் சூட்டில் இருந்து ஓய்வு எடுக்கவோ அல்லது ரகசிய சந்திப்பிற்காகவோ காங்கிரஸ் இளவரசர் சென்று இருக்கலாம் என்று கூறியுள்ளார். மக்கள் துயரத்தில் இருக்கும்போது அவர் விடுமுறையில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவு செய்திருக்கிறார். இப்பயணம் குறித்து குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், வெளிநாடு வாழ் தமிழர்கள் அளித்த வரவேற்பு பற்றி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். இத்தனை நாளும் தன்னை சகோதரனாய் எண்ணி கவனித்துக் கொண்ட அனைவருக்கும் நன்றி என்றும், அளவில்லா அன்பு பொழிந்த தமிழ் மக்களின் எண்ணில்லா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். கட்சி பதவியில் இருந்து செங்கோட்டையனை நீக்கியிருப்பது அதிமுகவில் புயலை கிளப்பியுள்ளது. இதற்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் எதிர்வினை ஆற்றி வருகின்றனர். செங்கோட்டையனை பெங்களூரு புகழேந்தி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேசிய அவர் இபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கப் போவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஓபிஎஸ்ஐ விரைவில் சந்திக்க உள்ளதாகவும், அதிமுக ஒருங்கிணைப்பு பணி தொடரும் என்றும் புகழேந்தி கூறியுள்ளார். அதிமுகவை பாஜக கூறு போட்டு விட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலுக்காக முழுவீச்சில் செயல்பட்டால் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நிச்சயம் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என பிரேமலதா கூறியுள்ளார். கீழ்பெண்ணாத்தூரில் பரப்புரை ஒன்றில் பேசிய அவர், ஒரு பெண்ணாக மக்கள் படும் துயரத்தை தம்மால் உணர்ந்து கொள்ள முடியாதா என்று கூறினார். இபிஎஸ் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், திமுக கூட்டணிக்கு செல்வதாகவும் ஒரு செய்தி வெளியானது. இந்நிலையில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பிரேமலதா குறை கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின் மீட்டர் பெயர் மாற்றத்திற்கு முந்தைய உரிமையாளரின் ஒப்பந்தம் பெறும் படிவம் 2 நுகர்வோரிடமிருந்து பெற வேண்டிய அவசியம் இல்லை என அரசு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பங்கு பிரித்தல், பரிசளித்தல் போன்றவற்றின் பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் விற்பனை பத்திரம், சொத்து வரி ரசீது, கோர்ட் தீர்ப்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக சத்தமில்லாமல் காய்களை நகர்த்தி வருகிறது. கூட்டணி கட்சிகள் இந்த முறை எப்படியேனும் அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளன. இது திமுகவிற்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இதனை சரிக்கட்ட பல வகையிலும் திமுக திட்டமிட்டு வருகிறது. எனினும் இம்முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. இன்று இரவு 9:56 மணிக்கு நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் அதிகாலை 1:31 மணி வரை நீடிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதை பொதுமக்கள் வெறும் கண்ணால் பார்க்கலாம். இந்நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களின் நடைகள் அடைக்கப்பட்டு நாளை திறக்கப்பட உள்ளது. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் கடுமையாக உயர்ந்து வருகிறது. ஒரு சவரன் 80,000 ரூபாயை தாண்டியுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தங்கத்தின் விலை சவரன் 6 மாதங்களில் 1.5 லட்சம் ரூபாய் வரை உயர வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.